சின்சான் பேசுறேன். இந்த ஹீமாவரி தேவையில்லாத வேலையை பார்த்துட்டு நான் அவெஞ்சர்ஸ்ல சேரப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டா. நான் அதோட அவளை திட்டி இருக்க வச்சுட்டேன். இந்த தானோஸ் ஐயா வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, ஹீமாவரி மண்டை கழுவி நீ அவெஞ்சர்ஸ்ல சேரு, அதுக்கு முன்னாடி நீ வந்து அவெஞ்சர்ஸ்ல உள்ளவங்க எல்லாரையும் அழிக்கணும்னு சொல்லிட்டாரு. உடனே ஹீமாவரி அவர் பேச்சை கேட்டுக்கிட்டு அவெஞ்சர்ஸ்ல உள்ள எல்லாரையும் அழிக்க ஆரம்பிச்சிட்டா. அது மட்டும் இல்லாம அவங்களோட பவர் எடுத்து இந்த ஊர் மக்களையும் அழிக்க போறேன். எப்படி இதை தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு இந்த ஃபுல் வீடியோல இருக்க வீடியோ பார்க்க நீங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கைஸ். ஹீமாவரி விடிஞ்சிருச்சா? நான் கொஞ்சம் லேட்டாக எழுந்திருக்கிறேன், நான் டிஸ்டர்ப் பண்ணாத சரியா? ஐயோ அதெல்லாம் முடியாது, எந்திரி அண்ணா, நம்மளுக்கு பல வேலை இருக்கு, அவெஞ்சர்ஸ்ல போயிட்டு ஜாயின் ஆகணும்ல. என்னது பேசாம படுக்கிறியா? நீ என்ன கனவுல எதுவும் இருக்கிறியா? எந்திரி. கனவுலனா இல்ல, நம்ம காலையில வந்து எந்திரிச்சிட்டு டான்ஸ் ஆடுறோம், அதுக்கப்புறமா வந்துட்டு அவெஞ்சர்ஸ் டீம்ல போய் ஜாயின் பண்ண போறேன். என்னடி சொல்ற? உனக்கு யாரடி அவெஞ்சர்ஸ்லாம் சொல்லி கொடுத்தா? இது தேவையில்லாத வேலை. வா டான்ஸ் வேணா ஆடுவோம். அப்படி போடு 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 அசத்தி போடு கண்ணால, இப்படி போடு 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 இழுத்து போடு கையால. ஐயோ என்ன பழைய பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிற? வேற எதனா புதுசா உள்ள பாட்டை போடு. ஹீமாவரி நீயே எதனா ஒரு பாட்டு பாடு. ஆமா இன்னும் கசாமா நான் காலையிலே வந்திருக்காரு. என்ன சொல்ற? கசாமாவா? டேய் கசாமா வா வா, எங்க கூட சேர்ந்து நீயும் டான்ஸ் ஆடு. அது சரி, என்ன காலையிலேயே 2 பேரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க? என்ன ஒரே வைப்ல இருக்கீங்க போல. அட நீ வேற, இவ வேற காலைல என்ன தூங்கிட்டு இருக்கல எழுப்பி கூட்டிட்டு வந்துட்டாடா. இப்போ என்னன்னா அவெஞ்சர்ஸ்ல ஜாயின் பண்ணுமா? இங்க பாரு ஹீமாவரி, சொல்றது கேளு, அவெஞ்சர்ஸ்னு ஒன்றும் கிடையாது. நீ இருக்கிறத மறந்துடு சரியா? ஒழுங்கா படி. நீ இப்போ வந்து தூங்கு. நான் கசாமாவை கூட்டிட்டு போயிட்டு உனக்கு திங்கிறதுக்கு எதுனா வாங்கிட்டு வரேன் சரியா? நீ இன்னும் சின்ன பிள்ளையா தான் இருக்கிற. என்னது நான் சின்ன பிள்ளையா இருக்கேனா? அதெல்லாம் முடியாது. என்ன நீ அவெஞ்சர்ஸ்ல ஜாயின் பண்ண கூட்டிட்டு போறியா இல்லையா? நீயும் ஃப்ராங்க்லின் பேசிட்டு இருக்கத நான் கேட்டுட்டேன். இங்க பாரு ஹீமாவரி, நீ தேவையில்லாத கேட்டுட்டு இப்படி பேசிட்டு இருக்காத, சொல்றது கேளு. நான் போயிட்டு வந்துடுவேன், வீட்டில் தான் இருக்கணும், எங்கேயும் போகக்கூடாது சரியா? ஏய் கசாமா சீக்கிரம் வாடா. இவ என்னடா காலங்காலத்தில் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா? நானும் ஃப்ராங்க்லின் பேசினதை ஒட்டு கேட்டுட்டாடா. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. கமான் கைஸ், வீடியோ பார்க்குற நீங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க. உங்களுக்கு சின்சான பிடிக்குன்னா மறக்காம எல்லாரும் சின்சான் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் ரெட் கலர் ஹார்ட்டை போட்டு விட்டுருங்க. ஆமாம் நீங்கள் வந்து சின்ன பிள்ளைய வச்சுக்கிட்டு பேசுகிற பேச்சடா இது. இப்போ அவள் கேட்டுட்டா. இப்போ நீ என்ன சொல்லி மழுப்ப போகிற? அவெஞ்சர்ஸ்னு ஒன்று இல்லைன்னு சொல்லிட்டேன், ஆனால் அவெஞ்சர்ஸ்னு ஒன்று இருக்குதே, அதுக்கு என்ன பண்ணுறது? எப்படியாவது அவள் தெரிஞ்சுக்கிட்டு எதனா பண்ண தான் போகிற பாரு. இந்த சின்சானா என்கிட்டே போய் சொல்கிறானே, நான் அவனோட தங்கச்சி. அவன் உண்மை பேசுகிறானா பொய் பேசுறானா கூட எனக்கு தெரியாதா? அவெஞ்சர்ஸ் இல்லையாம்ல? இல்லை அவெஞ்சர்ஸ்னு ஒன்று இருக்குது. எனக்கு இந்த ஊருக்கு வந்தனால இப்போ தான் தெரியும். இந்த ஃப்ராங்க்லினும் சின்சான் பேசுனதை நான் ஐஸை கேட்டுட்டேன். இப்போ என்னன்னா அவள் இல்லைன்னு சொல்கிறான். சரி ஃப்ராங்க்லின் மாமா எழுப்பி கேட்கலான்னு பார்த்தா அவர் தூங்கிட்டுல இருக்காரு. சரி இப்போ என்ன பண்ணுறது? யாருக்கிட்டையாவது இப்போ தெரிஞ்சுக்கணுமே, யார்கிட்ட போய் கேட்குறது? நம்மளுக்கு நீங்கள் தெரிஞ்சவங்க யாருமே இல்லை. இந்த கசாமான்னா இல்லைன்னா நேனி அக்காட்ட கேட்போமா, இல்லை மாசு கிட்ட கேட்போமா? இவங்க 2 பேர்கிட்ட யார்ட்டாவது கேட்டாகணுமே. இவனுங்க 2 பேரும் கடைக்கு தானே போயிருக்கானுங்க. சரி நம்ம போயிட்டு நேனி அக்காட்டையாவது மாசு கிட்டையாவது கேட்டுவோம். இதை தெரிஞ்சுக்கிட்டு நான் வந்து போயிட்டு அவெஞ்சர்ஸ்ல ஜாயின் பண்ண போகிறேன். இன்னைக்கு இதுக்கு எதுனா ஒரு வழி தெரிஞ்சே ஆகணும். இந்த சின்சானுக்கு பதிலடி கொடுத்தே ஆகணும். இது ஹீமாவரியாச்சே, இவதானே சின்சானோட தங்கச்சி. என்ன வேகமா புலம்பிக்கிட்டே இருக்கிறா? ஏ பாப்பா என்னாச்சு உனக்கு? ஏன் புலம்பிக்கிட்டு இருக்க? அம்மா நீங்க யாரு? நான் வந்து ஒரு கடவுள். கடவுளா? அப்ப அவெஞ்சர்ஸ்ல ஒன்னு இருக்கா? இருக்கே. இப்போ எதுக்கு உனக்கு? நான் அவெஞ்சர்ஸ்ல ஜாயின் ஆகணும். அப்படியா? சரி சரி வா, நான் உன்னை ஜாயின் பண்ண வைக்கிறேன். அப்படியா? உண்மையாவா? எப்படி போறது இங்க இருந்து? இப்போ பாரு, நான் உன்னை கூட்டிட்டு போறேன். நீ ஒன்னும் பயப்படக்கூடாது சரியா? கண்ணை மூடிக்க. நான் வந்து எப்படி உன்னை கூட்டிட்டு போறேன்னு பாரு. ஐயா ஜாலி ஜாலி ஜாலி. அம்மா எங்க அண்ணன் என்கிட்ட போய் சொல்லிட்டான் தெரியுமா? என்ன சொன்னா உங்ககிட்ட? அவெஞ்சர்ஸ்னு ஒன்னு இல்ல அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னான். அப்படி ஒன்றும் இல்லைன்னா இல்லை, அவெஞ்சர்ஸ்னு ஒன்று இருக்கு. ஆனால் நீ சின்ன பிள்ளையா இருக்கனால சொல்லல. ஒன்றும் பரவாயில்ல, நீ போயிட்டு அவெஞ்சர்ஸ்ல ஜாயின் பண்ணு. ஆனால் நான் சொல்றதை நீ கேட்டா மட்டும்தான் நான் உன்னை வந்து அங்கே கூட்டிட்டு போவேன். சரி சரி சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க என்ன சொன்னாலும் நான் அதை பண்ணுவேன். நான் உங்க பேச்சுக்கு மறு பேச்சு பேச மாட்டேன். நிறைய பேர் என்கிட்ட ஏமாத்திக்கிட்டே இருக்காங்க, யாரு நம்புறதுனே தெரியல. நீங்க தான் உண்மையா பேசுறீங்க. நீங்க சொல்றது எதா இருந்தாலும் நான் கேட்பேன். ஆமா இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்? நீ கேட்டில அவெஞ்சர்ஸ், அந்த இடத்துக்கு வந்தாச்சு சரியா? இப்போ நான் சொல்றது கேளு. நீ நேர போயிட்டு ரைட் சைட்ல ஒரு வழி போகும். அந்த வழியில இருந்து உள்ள ஒரு ரூமுக்கு வழி போகும். அங்கதான் வந்து அந்த பவர்ஸ் எல்லாம் இருக்கு சரியா? நீ போயிட்டு எடுத்துட்டு என்கிட்ட வா சரியா? அதுக்கப்புறம் நான் என்ன பண்றதுன்னு உன்கிட்ட சொல்றேன் புரியுதா? நீ பாட்டு தப்பா எதுவும் பண்ணிடாத, அப்புறம் உன்னால அவெஞ்சர்ஸ்ல சேர முடியாது. புரியுதா? சரி சரி, நீங்க சொன்னது எனக்கு கரெக்டா புரிஞ்சிடுச்சு. நீங்க சொன்ன மாதிரியே நான் கரெக்டா பண்றேன். எதுவுமே தப்பா பண்ண மாட்டேன்.
இந்த சின்ன பொண்ணு நம்ம சொன்னதை கரெக்டா பண்ணுமா? இந்த பொண்ணை வச்சுதான் நம்ம கரெக்டா காயை நவத்தணும். அப்படி இல்லைன்னா இந்த அவெஞ்சர்ஸை ஒன்றும் பண்ண முடியாது. இவளை வச்சுதான் வந்து அவெஞ்சர்ஸ் அழிக்கணும். இப்ப முதல்ல அந்த சின்ன பிள்ளை போயிட்டு வரட்டும். நம்மள முழுசா நம்பிட்டா அந்த சின்ன பொண்ணு. ஆமா, நம்ம இவரோட பேர் என்ன நம்ம கேட்கவே இல்லையே. இப்போ எப்படி கீழே போறது? அச்சச்சோ அச்சச்சோ, போச்சு 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 போச்சு, உருண்டுட்டேன். ஐயோ, காப்பாத்துங்க காப்பாத்துங்க. ஐயோ அம்மாடி, நல்ல வேலை, ஒன்றும் ஆகல, ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிச்சு. இதுதான் அவெஞ்சர்ஸ் மேன்ஷனா? அப்ப இங்கதான் அவெஞ்சர்ஸ் எல்லாம் இருக்காங்களா? அப்ப நம்ம வந்து இன்னைக்கு அவெஞ்சர்ஸ் டீம்ல ஜாயின் பண்ண போறோம். ஜாலி ஜாலி ஜாலி. ஆமா, இவங்க தான் அவெஞ்சர்ஸா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாம் நின்றுக்கிட்டு? ஜாலியா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கானுங்களா? என்ன எல்லாம் லூசா இருப்பானுங்களோ? என்ன பைத்தியம் மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கானுங்க? சரி சரி, இவனுங்க கண்ணில் படக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாரு. நம்ம இவங்க கண்ணில் படாம போயிட்டு அந்த பவர்ஸ் எல்லாம் எடுக்கணும். ஆமா, இந்த பக்கம் தான் போக சொல்லி சொன்னாரு. ஆமா, இந்த பக்கம் போயாச்சு. எங்க இந்த ரூம் இருக்கும்? ரூம் எங்க இருக்குன்னு தெரியலையே. ஆகா, நம்ம கரெக்டான ரூமுக்குள்ள போனா தானே இந்த பவர்ஸ் இருக்கும். அப்புறம் தான் அவர் சொல்றது என்னன்னு நம்ம கேட்க முடியும். ஏன்னா அவர் தான் நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாரு. ரொம்ப நல்ல மனுஷனா இருக்கார்ல இந்த சின்சனன்னா. இனி என்னன்னா சொன்னா, நான் சின்ன பிள்ளையா இருக்கேனா, அவெஞ்சர்ஸ்னு ஒண்ணு இல்ல, அப்படி இப்படி இப்படின்னு சொல்லி சொன்னா. ஆனா அவெஞ்சர்ஸ் இருக்கு பாத்தீங்களா? அவர் இந்த பக்கம் தானே சொன்னாரு. இந்த பக்கம் தான் ஒரு பாதை போகுது, நான் பார்த்துட்டேன். ஆமா, இதுல இருந்து எப்படி நம்ம ரூமுக்கு போறது? இந்த பக்கம் பூட்டி இருந்துச்சுன்னா என்ன பண்றதுன்னு தெரியலையே. சரி, தடி மெதுவா போவோம். உள்ள யாருன்னா இருக்கீங்களா? இந்த ஃபர்ஸ்ட் இந்த ரூம்குள்ள போவோம். யாருமே இல்ல போல, எல்லாம் ஜாலியா வெளியில நின்று டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. என்ன, இந்த ரூம்ல தான் அந்த பவர்ஸ் இருக்கா? இந்த பவர்ஸ் எப்படி இருக்கும் நான் கேட்காம வந்துட்டேனே. இது என்ன பெட்ரூமு? சரி, இங்க எதுவுமே இல்ல. சரி, அந்த பக்கம் போய் பார்ப்போம். இந்த ரூம் இருக்கு, இந்த ரூம் இருக்கு, இந்த ரூம்ல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னடா இது? இந்த ரூமும் அடா பாவி, இது பாத்ரூமா? பாத்ரூம்க்கு ஏன்னா இப்படி எல்லாம் டோர் போடுறீங்க? பாத்ரூமும் ரூமும் ஒரே மாதிரி டோரா இருக்குது. ஆமா, இதுவா இருக்குமா? இல்லையே, இங்க ஒண்ணுமே இல்லையே. இப்ப எங்கதான் இருக்கும் அந்த பவர்ஸ்? அவர் வேற நம்மளுக்கு கொஞ்ச நேரம் தான் டைம் இருக்குன்னு சொல்லி சொன்னாரு. சீக்கிரமா போனாதான் உண்டு. இந்த ரூம்ல பவர்ஸ் இருக்குது. இங்க போய் பாப்போம். என்னடா அந்த கதை திறக்க முடியல? ஆகா, நான் பார்த்துட்டேன். இதுதான் அந்த பவர்ஸ் போல. இங்கதான் எல்லாரோட பவரும் இருக்குன்னு நினைக்கிறேன். இது என்னது? இது கை ஷீல்டு, தோரோட ஹேமரு. ஆகா, இதுதான்ப்பா. எல்லாத்தையும் வாரி அள்ளிட்டு போக வேண்டியதுதான். இப்ப நம்ம இங்க நின்று பார்ப்போம். நம்மளுக்கு யாருன்னா தெரியுறாங்களா? நம்மள யாராலும் பார்க்க முடியுதான்னு ஒன்றும் தெரியல. இந்த பக்கம் போய் பார்ப்போம். ஆகா, இங்க நின்று தான் டான்ஸ் ஆடிட்டு இருக்கானுங்க. நான் உள்ள வந்தது கூட தெரியாம எப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க பாத்தீங்களா? சரி சரி, நம்ம கிளம்ப வேண்டியதுதான். நம்ம போயிட்டு நம்ம கடவுளை பார்த்து அடுத்து என்ன பண்ணலாம்னு கேட்கலாம். கமெண்ட் கைஸ், வீடியோ பார்க்குற நீங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு பாருங்க. உங்களுக்கு சின்சான பிடிக்குன்னா மறக்காம ஐ லவ் சின்சா சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ரெட் கலர் ஹார்ட் போட்டு விட்டுருங்க. உங்களுக்கு ஹீமா வரைய பிடிக்குன்னா மறக்காம கிரீன் கலர் ஹார்ட் போட்டு விட்டுருங்க. உங்களுக்கு தானோஸ் பிடிக்குன்னா ஐ லவ் தானோஸ்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ரெட் கலர் ஹார்ட் போட்டு விட்டுருங்க. ஆகா, இது வந்து யாரு பவர்? என்னது இப்படி வேகமா போகுது, அப்புறம் ஸ்லோவா போகுது? என்ன நடக்குது ஒன்றும் புரியலையே. இந்த பவரை பத்தி நம்மளுக்கு ஒன்றும் தெரியல. எல்லாரும் பவரையும் யூஸ் பண்ணி பார்க்கணும், எப்படி யூஸ் பண்றது என்னன்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம கடவுள்கிட்ட போக வேண்டியதான். கடவுளே, எங்க இருக்கீங்க? எங்க இருக்கீங்க? வந்துட்டே இருக்கேன். நீங்க சொன்ன மாதிரி நான் எல்லாத்தையும் பண்ணிட்டேன். எல்லாரோட பவரையும் எடுத்துட்டு வந்துட்டேன். எல்லாம் லூஸ் மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க தெரியுமா? ஐயோ, இப்ப எப்படி மேலே ஏறுது? என்னடா இது, ஈஸியா மேலே ஏறும். ஆகா, வரையில எப்படி கீழே விழுந்து போனேன். இப்ப நல்லா ஜாலியா வந்துட்டேன். நீங்க சொன்ன மாதிரி நான் பண்ணிட்டேன். அடுத்து என்ன நான் பண்ணணும் சொல்லுங்க. அடுத்து நீ என்ன பண்ணணும்னா எல்லாரையும் போயிட்டு ஃப்ரீஸ் ஆக்கிடு. ஓகேவா? இந்த பவர் வச்சு ஃப்ரீஸ் பண்ணிடு. ஓகே கடவுளே, நீங்க சொன்ன மாதிரி நான் எல்லாரையும் ஃப்ரீஸ் பண்ணிடுறேன். எங்க 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 இந்த வந்துட்டே இருக்கேன். எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா? எப்படி பறந்து போயிட்டு இருக்கேன் பாத்தீங்களா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ பாருங்க, எங்க எங்க இது எப்படி யூஸ் பண்றது? ஆகா, இவர் வந்து ஸ்பைடர்மேன் ஆச்சு. என்ன இப்படி சுத்திக்கிட்டு இருக்காரு? ஃப்ரீஸ் பண்ண சொன்னாரு. இவங்க என்ன இப்படி சுத்திக்கிட்டு இருக்காங்க? என்ன ஆடிக்கிட்டு இருக்காரு? போச்சு போச்சு, மாத்திக்கிட்டு எதுவும் கொடுத்துட்டேன்னா எங்க அடுத்து கொடுப்போம். ஆகா, தோட சுத்த விட்டோம் பாத்தீங்களா? அடுத்து அயன்மேனு, அடுத்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச், அடுத்து ஃபிளாஷ், அடுத்து ஹல்க். ஆக இவன் மட்டும் ஏன் நின்றுட்டு இருக்கா? அவ்வளவுதான் போச்சு போச்சு. எல்லாம் அடிக்கிறதுக்குள்ளேயும் டக்குன்னு எல்லாரும் ஃப்ரீஸ் பண்ணிடணும். அவ்வளவுதான், அயன்மேன் வந்து ஃப்ரீஸ் ஆயிட்டாரு, தோர் ஃப்ரீஸ் ஆயிட்டாரு, ஹல்க் ஃப்ரீஸ் ஆயிட்டாரு, ஃபிளாஷ் ஃப்ரீஸ் ஆயிட்டாரு, ஸ்பைடர்மேனும் ஃப்ரீஸ் ஆயிட்டாரு. ஐயோ, என்னடா அயன்மேன் திருப்பி வராரு? அவ்வளவுதான், டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மட்டும் தான் இருக்காரு. இவரையும் ஃப்ரீஸ் பண்ணியாச்சு கைஸ். அவ்வளவுதான், எல்லாரையும் எப்படி படுக்க போட்டு வச்சிருக்கேன் பாத்தீங்களா? இவங்கனால அசையவே முடியாது. இப்ப பாருங்க, நம்ம கடவுளை கூப்பிடுவோம். கடவுளே வாங்க வாங்க, நீங்க சொன்ன
அப்படியா நல்லது. இப்போ போயிட்டு நீ அந்த பவர்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணு ஹீமாவரி. நீ போ, நான் உன் பின்னாடியே தான் வருவேன், எங்கேயும் போக மாட்டேன். செம்மையா இருக்கு. இதுதான் தோரோட பவரா? பாத்தீங்களா இவனோட ஹேமர் எப்படி இருக்குன்னு? குட்டி கோண்டா இருக்குல்ல, எனக்குன்னு செஞ்ச மாதிரி இருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹை ஜாலி ஜாலி ஜாலி. இந்த நாட்டை நான் தான் ஆள போறேன்னு நினைக்கிறேன். எப்படி என்னை யாராலையும் தடுக்க முடியாது. முதல்ல இந்த சின்சன் எனக்கு ஒரு பாடம் கத்து கொடுத்தே அவனை மூஞ்சில் ஒரு குத்துற பாரு. அவன் ஜெஸ்ஸே இல்லைன்னு சொன்னான். இப்போ பார்த்தீங்களா எப்படி என் பேர் வந்து ஹீமாவரி தோறு. எப்படி வேற மாதிரி இருக்குல்ல. ஆமாம், இந்த பவர்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது? இப்போ பாருங்க, இந்த கடலுக்குள்ள என்னால் போக முடியுமா? அங்கே பாருங்க, எனக்கு ஒன்றுமே ஆகலை. செம்மையா இருக்கு. ஆனால் எனக்கு நீச்சல் தான் தெரியாது. ஆனால் அந்த ஹேமரை வச்சு நான் ஈஸியாக பறந்து வந்துட்டேன். பார்த்தீங்களோ, இது என்னடா இது சூறாவளி மாதிரி இருக்குது. செம்மையா இருக்குல்ல, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. தோரோட பவரே அடுத்து 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 இதை வச்சுக்கிட்டு தான் நம்ம தோர் எல்லாருக்கும் ஆட்டம் கட்டிட்டு இருக்காரா. ஆனால் உண்மையை சொல்லணும்னா சரியான பவர். மின்னல் வர வைக்க முடியுது, எல்லாரையும் ஈஸியாக அழிக்க முடியுது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா, எங்க இந்த கடவுள் அவரோட பேரை கேட்க மறந்துட்டேனே, எங்க போயிட்டாரு? ஆகா, இது என்னடா இது சரியான ஒரு பவரா இருக்குது. சரி சரி, இப்போ அடுத்து யாரோட பவரை யூஸ் பண்ணலாம்? நம்ம வந்து ஃப்ளாஷ் பவர். இப்போ பாருங்க, ஃப்ளாஷ் பவர் போட்டு எப்படி ஓட்டுறேன்னு. ஆனால் செம்மையா இருக்குல்ல இந்த ஃப்ளாஷ் பவர். இது வந்து ஸ்பீடாக போகிறதா வேற மாதிரி இருக்குல்ல, செம்மையா இருக்குது. யாராலையும் எனக்கு ஈடு கொடுக்கவே முடியாது. எப்படி ஓட்டுறேன் பார்த்தீங்களா? இப்போ போயிட்டு எல்லாரும் வளைச்சு 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 அடிப்பேன். ஆமாம், எங்க கடவுள்கிட்ட இருந்தால் அவருக்கு என்ன வேணும்னு சொல்லியிருந்தா நம்ம அதை அப்படியே கொடுத்துருக்கலாம். இருந்தாலும் அவர் நம்மக்கிட்ட ஒன்றுமே கேட்கல. ரொம்ப நல்லவரை தான் இருக்காரு. கேட்டது என்னன்னா அவஞ்சர்ஸ் எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ண சொல்லிட்டாரு. இந்த சின்சான் எனக்கு இருக்கு. இதுக்கப்புறம் என்கிட்ட ஒரு ஓவர வாய் பேசணும்னு வச்சுக்கவே வாயிலே ஒரு குத்து. அடுத்து வந்து நம்ம அயன்மேன் பவர் யூஸ் பண்ணுவோம். அயன்மேன் பவர் செம்மையா இருக்குல்ல. இப்போ வந்து என் பேர் வந்து ஹீமாவரி அயன்மேன் பவரும் சூப்பராக இருக்கு. இதை வச்சு எல்லாரையுமே அட்டாக் பண்ணலாமே. இங்கே பாருங்க, செம்மையா ஃபயர் ஆகுது. இது வேற மாதிரி இருக்குது. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆமா, இதை வச்சு தான் அயன்மேன் வந்து எல்லாருக்கிட்டையும் முரட்டுத்தனமா சண்டை போடுறாரா. ஆனா சத்தியமா இது இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், என்னை யாராலையும் தொட முடியாது. செம்மையா இருக்கு. பாருங்க, ரவுண்டு போட்டுட்டேன். வேற மாதிரி இருக்கு. அடுத்து என்ன இருக்கு இதுல? அடுத்த பவர் இது என்னது? ஆகா, செம்மையா இருக்கு. இதுவும் போட்டு வேற மாதிரி. ஆமா, இந்த அயன்மேன் சூட் எப்படி கொண்டு வருது? இதுக்கு ஏதோ பண்ணணும்னு சொல்லலாம். அந்த இருக்க பார்த்துட்டேன்னா வேற மாதிரி இருக்குல்ல. இது என்னடா இத்தனை இது வருது லேசரு? வேற மாதிரி. இப்போ யாரையாவது சுடணுமே. இப்போ யாரை நிற்க வைக்கிறது? ஒரு 4-5 பேர் வந்தால் நல்லா இருக்கும் நமக்குன்னு. யாராவது இருக்கீங்களா? யாருன்னா இருக்கீங்களா? எங்கடா இந்த நேரம் பார்த்தா வந்துட்டாங்களா? எல்லாம் வாங்கிட்டு போங்க. எப்படி வேற மாதிரி இருக்கு. அவ்வளோதான். அடுத்து ஹல்க்கு பவர். வேற மாதிரி இருக்கும்ல ஹல்க்கு. ஐயோ, ஹல்க்கு பவர் வேற மாதிரி இருக்குது. அம்மாடி, கல்லை தூக்கி ஈஸியாக போட்டுட்டோமே. யாராலும் இந்த கல்லை தூக்க முடியாது, என்னால மட்டும் தூக்க முடியுது. பார்த்தீங்களா, ஹல்க்குக்கு வேற பெருசா எந்த பவரும் இல்லை. அடுத்து வந்து நம்ம தானோஸ் பவர் போட்டு தலைவன் தானோஸ் பவர் வேற மாதிரி இருக்கு. ஆனால் தானோஸை தான் நான் பார்த்ததில்ல. ஆனால் இது வந்து தானோஸ் பவர் இருக்குது. அதனால நான் வந்து இதை வச்சு நான் எப்படி யூஸ் பண்ணேன்னு மட்டும் பாருங்க. வேற மாதிரி இருக்குல்ல. ஆமாம், இதை வச்சு தானே அவர் வந்து இந்த உலகத்தையே அழிச்சாருன்னு சொல்லுவாங்க. அதை வச்சு தான் இப்போ நம்ம உலகத்தை அழிக்க போகிறோம். ஆனால் பாவம் மக்கள்லாம் அப்படின்னா அழிக்கக்கூடாது. இருந்தாலும் இதெல்லாம் டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டீங்க. மற்றபடி வந்து மக்களை அழிக்கிறதுக்காக பண்ணலை. ஆனால் நல்லா இருக்கு. தானோஸ் இதை வச்சு தான் ஈஸியாக வந்து எல்லாரும் அடிக்கிறாராப்பா. ஆனால் நம்ம தலைவன் வந்து வேற மாதிரி எல்லாரும் போட்டு புரட்டி போட்டுக்கிட்டு இருந்தாரு. அயன்மேன் அடிச்சு பந்தாடினாரு. அப்புறம் தோரு, அப்புறம் கேப்டன் அமெரிக்கா. இப்போ நம்ம இந்த பவர் வச்சுட்டு இந்த போலீஸ்காரங்க, அப்புறம் நம்ம சின்சனு, நம்ம ஃப்ராங்கின் எல்லாருமே போய் அழிக்கணுமே. ஃபர்ஸ்ட் இவங்க கதையை முடிச்சுட்டு நம்ம சீக்கிரமா அங்கே போகணும். நம்ம யாருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு காட்டியே ஆகணும். இந்த வந்துக்கிட்டே இருக்கேன் சின்சனே, உனக்கு இன்னைக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுத்தே ஆகணும். இந்த வாங்கிக்க. எப்படி செம்மையா இருக்குது. எல்லாரும் ஈஸியாக அழிக்குது. இதை வச்சு நம்ம என்ன வேணா பண்ணலாம் போலயே. அடுத்து என்ன பண்ணுது? அவ்வளோதான், இங்கேருந்து கிளம்ப வேண்டியதான். இவங்க வேற வந்துகிட்டே இருக்கானுங்க, என்னை போக விடாம தடுத்துக்கிட்டே இருக்கானுங்க. அவ்வளோதான், இதுக்கப்புறமா நம்ம இங்கே இருக்கக்கூடாது. அவ்வளோதான், கிளம்ப வேண்டியதுதான். இதோ வந்துகிட்டே இருக்கேன் சின்சனே. எப்படி இப்போ பாருங்க, ஃப்ராங்கின் வீட்டுக்கு நேரம் ஒரு ஃபயர் எப்படி வேற மாதிரி இருக்குல்ல. ஆமா, எங்க இந்த சின்சனே? இங்கே இருக்கியா? இதோ வந்துகிட்டே இருக்கேன். இந்த வீட்டை சுட்டு ஆக்கிக்கிட்டு அடுத்து உங்ககிட்ட தான் வரேன். கசாமாவும் சின்சனும் சேர்ந்துக்கிட்டு தானே என்ன கலாச்சிக்கிட்டு இருந்தீங்க. இது வந்துகிட்டே இருக்கேன்.
விடு, ஏன் தேவையில்லாத வேலை பார்க்குற? நாங்க என்ன பண்ணணும்? இதெல்லாம் தப்பு. வரையும் சொல்றதை கேளு. நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். என் கடவுள் சொல்றதை மட்டும் தான் நான் கேட்பேன். அவ்வளவுதான். இதுக்கப்புறம் யாராலையும் என்னை தடுக்கவே முடியாது. அவ்வளவுதான். எப்படி செமையா இருக்குல்ல? என்னை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் யாரு வர போறா? இந்த வாங்கிக்கீங்க போலீஸ்காரங்களா, வாங்கிக்கீங்க. ஆஹா, இந்த பிராங்கின் மாமா வேற விட்டுட்டேனே. லாஸ்ட் அவன் மட்டும் கிடைச்சிருந்தானா பிராங்கினையும் போட்டு தள்ளியிருப்பேன். சரி, என்ன பண்றது? போனா போகட்டும், பொழைச்சு போகட்டும். எல்லாம் வந்து அடி வாங்கிட்டே இருக்காங்க. இவங்களை பார்க்கவே எனக்கே பாவமா இருக்கு. ஒழுங்கா போயிடுங்க, என்கிட்ட வந்து வச்சுக்காதீங்க. ஓகே கைஸ், இதோட நான் வந்து வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோ என்னோட சேனல் இருக்கு. மறக்காம சேனல் விசிட் பண்ணி பாருங்க. ஓகே, டாடா, பாய்.